தமிழ்நாட்டில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் உத்தரவின் பேரில் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியே இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இந்தியா முழுக்க தேர்தல் நடைபெற்றதன் காரணமாக அது தள்ளி போடப்பட்டு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிறப்போ 36 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இப்ப நாம இருக்கக்கூடியது செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி. ஒரு லட்சக்கணக்கான வாகனங்கள் நாளொன்றுக்கு வந்து செல்லக்கூடிய கடந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி. எனவே இங்க ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். இதே போல தமிழ்நாட்டில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என்பது வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. 5 முதல் 10% கட்டண உயர்வு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு பேரதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட கார், ஜீப் போன்ற இலகுரக வாகனங்கள் வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான கட்டண உயர்வும் இல்லை. ஒரு முறை போயிட்டு வருவதற்கு 70 ரூபாய், 2 முறை போய் சென்று வந்தால் 115 அப்படின்னு இருக்கக்கூடிய அதே கட்டணம் தான் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் அதை தாண்டி டெம்போ, லாரி, டூரிஸ்ட் பஸ்ஸு, அதே மாதிரி ட்ரக்கு, அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே 5 முதல் 10% அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய சுமைதான். கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் பெரிய வண்டிகளுக்கெல்லாம் கூட கட்டண உயர்வு இருக்கும். எனவே இது மறைமுகமாக ஒரு விலைவாசி ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் என்ற ஒரு கருத்தும் பரவலாக எழுந்திருக்கிறது. எனவே இந்தியா முழுக்க சுங்கச்சாவடிகளே இருக்கக்கூடாது என்ற குரல்கள் அவ்வப்போது ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்டண உயர்வு என்பது அடிக்கடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு பெரும் ஒரு வேதனைக்குரிய செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. பயணங்கள் இனிதாக வேண்டுமென்றால் பாதைகள் நன்றாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சுங்கச்சாவடிகள் இல்லாத ஒரு பயணமாக பாதையாக மாற வேண்டும் என்பதே அனைவரது விருப்பம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செல்வகுமார். தமிழ்நாட்டில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் உத்தரவின் பேரில் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியே இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இந்தியா முழுக்க தேர்தல் நடைபெற்றதன் காரணமாக அது தள்ளி போடப்பட்டு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிறப்போ 36 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இப்ப நாம இருக்கக்கூடியது செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி. ஒரு லட்சக்கணக்கான வாகனங்கள் நாளொன்றுக்கு வந்து செல்லக்கூடிய கடந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி. எனவே இங்க ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். இதே போல தமிழ்நாட்டில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என்பது வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. 5 முதல் 10% கட்டண உயர்வு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு பேரதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட கார், ஜீப் போன்ற இலகுரக வாகனங்கள் வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான கட்டண உயர்வும் இல்லை. ஒரு முறை போயிட்டு வருவதற்கு 70 ரூபாய், 2 முறை போய் சென்று வந்தால் 115 அப்படின்னு இருக்கக்கூடிய அதே கட்டணம் தான் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் அதை தாண்டி டெம்போ, லாரி, டூரிஸ்ட் பஸ்ஸு, அதே மாதிரி ட்ரக்கு, அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே 5 முதல் 10% அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய சுமைதான். கிட்டத்தட்ட ஒரு வண்டிக்கு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் பெரிய வண்டிகளுக்கெல்லாம் கூட கட்டண உயர்வு இருக்கும். எனவே இது மறைமுகமாக ஒரு விலைவாசி ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் என்ற ஒரு கருத்தும் பரவலாக எழுந்திருக்கிறது. எனவே இந்தியா முழுக்க சுங்கச்சாவடிகளே இருக்கக்கூடாது என்ற குரல்கள் அவ்வப்போது ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்டண உயர்வு என்பது அடிக்கடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு பெரும் ஒரு வேதனைக்குரிய செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. பயணங்கள் இனிதாக வேண்டுமென்றால் பாதைகள் நன்றாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சுங்கச்சாவடிகள் இல்லாத ஒரு பயணமாக பாதையாக மாற வேண்டும் என்பதே அனைவரது விருப்பம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செல்வகுமார்.